இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் தமிழ் சினிமாவில் தவிர்க்கவே முடியாத வெற்றிகரமான இயக்குனர். இந்திய சினிமாவின் திறமையான ஒரு இயக்குனர் அப்படின்லாம் அவருக்கு பேர் இருக்கு. ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அவருக்கு பெரிய அளவில் படங்கள் கை கொடுக்கல. ஒரு காலத்தில் தீனா, ரமணா, கஜினி, ஏழாம் அறிவு, துப்பாக்கி, கத்தின்னு தெரிக்க விட்ட ஒரு மனுஷன். ஆக்ஷன் ஸ்க்ரீன் பிளேக்கு உதாரணம்னா அது முருகதாஸோட படங்கள் தான்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பட்டையை கிளப்பிட்டு இருந்தார். ஹிந்திலையும் பார்த்தீங்கன்னா கஜினியை இயக்கி முதல் 200 கோடி வசூல் படம் பாலிவுட்டுக்கு அமைச்சு கொடுத்தாரு. அந்த அளவுக்கு மிரட்டின ஒரு ஹீரோ, மிரட்டின ஒரு இயக்குனர். அப்படிப்பட்ட முருகதாஸுக்கு கடந்த காலங்கள் மிக கசப்பான அனுபவங்களே இருந்தது. எல்லாமே பெரும்பாலும் தோல்வி படங்கள் தான். ஒரு பக்கம் ஸ்பைடர் பெருசாக போகலை, அகீரா ஹிந்தி ரீமேக் பெருசாக போகலை, கடைசியாக சர்க்கார் எடுத்தார், பெருசாக போகலை, தர்பார் அட்டர் ஃப்ளாப் ஆயிடுச்சு. 5 வருஷம் கேப் வந்துருச்சு. இப்போதான் சிவகார்த்தியை வச்சு மதராசி படம் எடுத்துட்டு இருக்காரு. நடுவில் நம்ம சல்மான் கான் முருகதாஸ் நம்பிக்கை வச்சு சிக்கந்தர் படத்தை வாய்ப்பை கொடுத்தாரு. அந்த படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி மிக மிக மோசமான ரிசல்ட்டை தான் வாங்குச்சு. படம் அல்ட்ரா டிசாஸ்டர். நம்ம சல்மான் கான் இனிமேலாவது நல்ல கதையில் நடிக்கணும்னு ரசிகர்லாம் சொல்கிற அளவுக்கு அந்த படம் தோல்வி அடைஞ்சிருச்சு. ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட வசூல் அபார வசூலாக போயிட்டு இருக்குது. படம் முதல் நாள்லேயே பார்த்தீங்கன்னா 54 கோடியே 72 லட்சத்தை வசூல் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் 2வது நாள் முடிவில் பார்த்தீங்கன்னா இந்த படம் 100 கோடியை அசால்ட்டாக அடிச்சிருச்சு. ஸோ 2வது நாள் மொத்தமாக சேர்த்து 105 கோடியே 89 லட்சம் வசூல் பண்ணிக்கிறதா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் 39 கோடியே 37 லட்சமும், வெளிநாடுகளில் 11 கோடியே 80 லட்சமும் வசூலிச்சிருக்கான். சல்மான் கான் இதுவரைக்கும் நடித்த படங்கள்லேயே 100 கோடி வசூலான படங்கள் 17 படங்கள். இப்போ 18வது படமா சிக்கந்தர் அந்த லிஸ்ட்டில் சேர்ந்துருக்கு. இது வரைக்கும் 300 கோடி வசூல் படங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு பஜ்ரங்கி பைஜான், சுல்தான், டைகர் ஜிந்தா இந்த படங்கள் தான். 200 கோடி வசூல் படங்கள் பார்த்தா கிக், பிரேம் ரத்தன் தான், பாயோ அப்படிங்கிற படம், அப்புறம் பாரத், இந்த 3 படங்களும். ஸோ 300 கோடி வசூல் படங்கள் 3, 200 கோடி வசூல் படங்கள் 3, 100 கோடி வசூல் படங்கள், சிக்கந்தரை சேர்த்து 18 படங்கள். இது ஒரு மிகப்பெரிய சாதனை தான். ஆனாலும் கூட சிக்கந்தர் மோசமான ரிசல்ட்டை பெற்றாலும் 100 கோடி வசூலாயிடுச்சே, இன்னும் எவ்வளவுக்கு எவ்வளவு வசூலாகுதோ அந்த அளவுக்கு இந்த படம் தப்பிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ட்ரேடர்ஸ். பொறுத்து பார்ப்போம் சிக்கந்தர் உண்மையாலுமே அசலாவது வருதா இல்லையா என்று.